கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சமீபத்தில் நான் ஒரு கிறிஸ்தவ யூடியூப் சேனலில் பார்த்த ஒரு வீடியோ, ஹெலன் ஜேக்கப், சகோதரி ஹெலன் ஜேக்கப் என்பவர்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜை வச்சு ஒரு வீடியோவாக பதிவிட்டிருந்தார்கள். மகனே என்று சொல்லி அந்த அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவை அவர்கள் அங்கே பதிவிட்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு எனக்கு சில கேள்விகள் உண்டாயிற்று. அதை நான் அவர்களிடத்தில் கேட்கிறேன். இந்த காணொலியை பார்த்துவிட்டு நேரில் பலர் என்னிடத்தில் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், எனக்கு எதிராக பேசுவார்கள். எனக்கு நெருங்கியவருடைய ஏச்சும் பேச்சும் எனக்கு கிடைக்கும். எனவே இங்கு என்னுடைய பெயரை வெளியிடவில்லை, என் முகத்தை காட்டவில்லை. அன்பு சகோதரி ஹெலன் ஜேக்கப் அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆடியோவை மகனே ஜான் ஜெபராஜ் என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறீர்கள், அப்லோட் செய்திருக்கிறீர்கள் வீடியோவில். அதில் எனக்கு உள்ள கேள்விகளை கேட்கிறேன். கூடுமானால் வீடியோ மூலமாக நீங்கள் பதில் போடுங்கள். இந்த வீடியோவின் நோக்கம், நீங்கள் உண்மை கிறிஸ்தவத்தை எந்த விதத்தில் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததுதான் என்னுடைய கேள்விகள் இருக்கின்றன. உண்மையிலே கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆடல் பாடல் குத்தாட்டம் செய்கிற ஊழியரை அவர் பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறார். அவர் பல சர்ச்சைக்குள்ளானவர். இப்பொழுது தன்னுடைய மனைவியை விட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆடியோவும் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் அந்த ஊழியரை என்ன சொல்லுகிறீர்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகர், உங்களாலே பயன் பெற்றவர்கள் அநேகர், உங்களுடைய பாடல்களிலே அபிஷேகத்தை உணர முடிகிறது என்று சொல்லுகிறீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அவர் எந்த விதத்திலே அபிஷேகம் பெற்றவர்? எந்த விதத்திலே அவர் உண்மையான ஊழியக்காரர்? அவருடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவரிடத்துல நெருங்கி பழக்கூடிய குடும்பத்தினர், உறவினர்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய மனைவிக்கு தெரிந்த விஷயங்கள் அல்லது அவர்களுக்கும் தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? இவர் எப்படிப்பட்டவர் என்பது உண்மையிலே உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கு ஏராளமான மக்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிகவும் பிரபலமான ஊழியக்காரர்களைத்தான் இன்றைக்கு உங்களை போன்றவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியராக எண்ணுகிறார்கள். அதாவது பெரிய திரள் கூட்டத்தை கூட்டும் பிரபலமான ஊழியக்காரர்களை மட்டும்தான் நீங்கள் உயர்த்துகிறீர்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் அவர்களை குறை சொல்லப்படாத, குறை சொல்லவே கூடாத ஒரு தேவனிடத்திலிருந்து வந்த ஒருவராக, தேவ மனுஷனாக நினைக்கிறீர்கள். அவர்கள் என்ன காரியம் செய்தாலும், அவர்களிடத்தில் என்ன தவறு இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் அப்படித்தான் சொல்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஊழியர்கள் இவர் மாத்திரமல்ல, அநேக பிரபலமான ஊழியர்கள் ஏழை மக்களிடத்திலிருந்து காணிக்கை பெற்றுக்கொண்டு மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக உங்களால் நினைக்க முடிகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளை கவனிப்பதை விட பிரபல ஊழியர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு நீங்களும் இன்றைய கிறிஸ்தவர்களும் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள், குறிப்பாக தாங்கள் பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த எழுப்புதல் அக்கினி என்று சொல்லுகிற ஊழியக்காரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பைபிள் வார்த்தையை விட அப்படிப்பட்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதுபோல வல்லமை இறங்குகிறது என்றும், அபிஷேகம் அபிஷேகம், அக்கினி அக்கினி என்று சொல்பவர்களின் வார்த்தைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒருவேளை பைபிள், அதாவது சத்திய வேதம், ஒரு காரியத்தை சொன்னால் அந்த கருத்தை விட அதே நேரத்தில் அதற்கு எதிரான கருத்தை சொல்லும் இப்படிப்பட்ட ஊழியக்காரனுடைய பேச்சை தான் இப்படிப்பட்ட மக்கள் கவனிக்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ மக்கள் கவனிக்கிறார்கள், பைபிளை பார்க்கவே மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய வெளிப்பாடு இந்த ஊழியக்காரிடத்திலிருந்து வந்துவிட்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள்.
கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வேதம் என்ன சொல்லுகிறது, ஏன் இவர்கள் வேதத்திலிருந்து மாறுபட்ட கருத்தை சொல்லுகிறார்கள் என்பதை பார்ப்பதில்லை. இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் மற்றும் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களிடத்தில் இருக்கிறதா? தாழ்மை இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? எளிமை இருக்கிறதா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பது கர்த்தரின் வார்த்தை. ஆனால் இவர்கள் ஆவியிலே பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை வெறுக்கிறவர்களாக, மற்றவர்களை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சாதாரண விசுவாசிகளை மிகவும் கீழாக நினைக்கிறார்கள். பல விதத்திலே ஆசை காட்டி காணிக்கைகளை பணமாக, நகையாக, நிலங்களாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தனக்கு காணிக்கை கொடுத்தால் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பது போல பேசுகிறார்கள். இப்படி காணிக்கை கொடுப்பவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கும் என்று அந்த கருத்தை அவர்கள் மனதிலே திணிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தான் ஒரு கருத்தை பேசிக்கொண்டு, தன்னுடைய இஷ்டப்படி பேசிக்கொண்டு, அதை கர்த்தர் பேசுகிறார் என்று மேடையில் சொல்லுகிற ஊழியர் அநேகர். அது அவருடைய இஷ்டமான பேச்சா இருக்கும். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மக்களை அப்படியே திருப்புகிற பேச்சா இருக்கும். ஆனால் இப்பொழுது கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், உன்னிடத்திலே கர்த்தர் இந்த நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த காரியங்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இவர்களிடத்திலே சாந்த குணம் இருக்கிறதா? இவர்களிடத்திலே நீதியின் மேல் பசித்தாகும் என்ற குணம் இருக்கிறதா? சொந்த மனைவிக்கே அநீதி செய்வதை பார்க்கிறோமே. கர்த்தர் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இவர்களிடத்திலே இரக்க குணம் இருக்கிறதா? அரக்க குணம் இருக்கிறதா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர்கள் குடும்பத்திலே உள்ளவர்களோடே பிரிந்து விடுகிறார்கள். சமாதானம் எங்கே பண்ணுவார்கள்? இவர்கள் நீதி நிமித்தம் எங்கே துன்பப்படுகிறார்கள்? இவர்கள் எங்கு கர்த்தருக்காக தீங்கு அனுபவிக்கிறார்கள்? சாதாரணமான ஏழை ஊழியக்காரர்கள் தெருக்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதனாலே அவர்கள் பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். பிற மக்களால் தாக்கப்படுகிறார்கள். ஏழ்மையில் மரித்து போகும் உண்மையான ஊழியக்காரர்களும் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட அபிஷேக ஊழியக்காரர்கள் ஆடம்பரமான கார்களில் வந்து பெரிய மேடைகளில் பிரசங்கம் பண்ணிவிட்டு போகிறார்கள். பெரிய மேடைகளிலே பல வண்ண விளக்குகளை போட்டு, புகையெல்லாம் போட்டு, நடனமாடி பாடி வாலிபர்களை வெறியேற்றி கத்தவிட்டு ஆட்டமாடி அவர்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி ஏராளமான பணத்தை சேர்க்கிறார்கள். இவர்களுடைய குணங்கள் இன்றைய சினிமா துறையில் இருப்பவர்களை விட மிக மோசமானதாக இருக்கிறது. சினிமா துறையில் இருக்கிறவர்களை எல்லாம் பாருங்கள். அவர்கள் வார்த்தைகள் எவ்வளவு கண்ணியமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் இருந்தாலும் இருக்கும். ஆனால் அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையிலே எவ்வளவு கண்ணியமாக பேசுவார்கள். மரியாதை குறைவாக, தரக்குறைவான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். இந்த நடன ஊழியரோ தரக்குறைவான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்கள்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா? இதில் ஒரு விஷயம், இன்றைக்கு நான் பலரிடத்தில் என்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள முயற்சித்தேன். இந்த ஊழியருடைய பெயரை எடுத்தாலும் சரி, வேறு ஊழியக்காரனுடைய தவறை பேசினாலும் சரி, மக்கள் உடனே கோபம் அடைகிறார்கள், என் வாயை அடைக்கிறார்கள். ஒரு முறை என் உறவினரிடத்திலே இது போன்ற ஒரு ஊழியக்காரர் செய்த மிகப்பெரிய தவறை எடுத்து பேசினேன். அதற்கு என் உறவினர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்னை எச்சரிக்கை செய்தார். இந்த ஊழியக்காரனை குறை சொல்லாதே, உன்னுடைய தாயார் இப்படி பேசித்தான் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், இந்த நவீன பெந்தகோஸ்தே கிறிஸ்தவம் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். மரணம் இல்லாத குடும்பங்கள் இது. ஆனால் இன்றைய அறிவில்லாத கிறிஸ்தவர்களோ அப்படி ஒருவர் இறந்து போனால் அதற்கு காரணம் கற்பிக்கிறார்கள். இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர்கள் செய்த பாவமா என்று அன்று ஆண்டவர் இயேசுவினிடத்தில் மக்கள் கேட்டனர். அதுபோலத்தான் யாருக்கோ சாவு வந்தால் அதற்கு இப்படி காரணம் கற்பிப்பது எவ்வளவு மோசமான காரியம். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஊழியருடைய குடும்பத்திலும் இளம் வயதில் மரணம் வருகிறதே. நான் அதை ஒரு தண்டனை என்று சொல்லவில்லை, ஆனாலும் அவர்களும் அப்படிப்பட்ட துயரங்களை அனுபவிக்க வேண்டி வருகிறதே. விபத்தில் ஊழியக்காரருடைய குடும்பங்களில் மரணம் உண்டாவதை பார்த்திருக்கிறோம். அவர்கள் நல்லவர்களோ கிட்டவர்களோ அது வேறு விஷயம்.
ஆனால் சாதாரண விசுவாசி குடும்பத்தில் மரணம் வந்தால் மட்டும் அதற்கு காரணம் கர்த்தருடைய தண்டனை என்று சொல்வது எவ்வளவு பெரிய பாவம். குறை சொல்லாமல் அபிஷேகம் அபிஷேகம் என்று வாழ்பவர்கள் வீட்டிலும் தீமைகள், குறைகள், கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது, மரணமும் கூட வருகிறது. இப்படி பேசுகிறார்களே, இது என்ன சுபாவம்? தவறாக பணம் சம்பாதிக்க பண ஆசை கொண்ட ஊழியக்காரர் செய்கிற தந்திரம்தான் இது. இந்த ஊழியக்காரர்கள் ஏழை மக்களின் பணத்தை பிடுங்குவது மாத்திரமல்ல, மக்களை மூளை செலவை செய்து, எங்களை குறை சொன்னால் சாபம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியரை குறை சொன்னால் அது குடும்பத்துக்கே சாபம், தலைமுறைக்கே சாபம், போதகரை குறை சொன்னால் சாபம் என்று கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். இப்படி நடந்தால் எந்த விதமான குற்ற செயல் செய்ய தயாராக உள்ள கொள்ளைக்காரரும் கூட கிறிஸ்தவ ஊழிய வேஷத்தை தரித்து கொள்ளலாம் அல்லவா? அப்படியென்றால் வரும் நாட்களில் ஏராளமான கள்ளர்கள், கொடுமையானவர்கள், விபச்சாரக்காரர்களாம் இவர்களெல்லாம் தோன்றுவார்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், உள்ளுக்குள்ளே அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் வெளி வேஷத்திலே அவர்கள் போதகர்களாக, ஊழியர்களாக மாறி மக்களை வஞ்சிப்பார்கள். இன்னும் கூட பக்தி வேஷம் போட்டு திருச்சபைக்கு வருகிற பெண்களை தன் இச்சைக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த என்னுடைய கேள்விகளுக்கு தயவு செய்து பதில் போட முடியுமா? அதை வீடியோவாக போட முடியுமா? நான் இப்பொழுது எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லுகிறேன். இந்த பெந்தகோஸ்தே கிறிஸ்தவம், அதுவும் நவீனகால பெந்தகோஸ்தே கிறிஸ்தவம் உண்மையிலே கர்த்தரால் உண்டானதா? இவர்களெல்லாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா? இதற்கு நீங்கள் என்ன ஆதாரத்தை காட்டுவீர்கள்? சரியான பதிலை தரும்படி உங்களை அன்பாக வேண்டுகிறேன். கிறிஸ்தவ சிந்தனையாளர்.